வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு டிவிஎஸ் கேங்ஸ்டர். நான் செஞ்சேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் வைரஸ் 3D கேமில் புதுசாக மறுபடியும் அப்டேட் விட்டுக்கிறாங்க. அப்புறம் எப்போதும் அப்டேட் விட்டாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் அப்டேட் விட்றாங்கன்னு பார்த்தா தெரில. அப்டேட் மழையாக பொழிகிறாங்க, ஏன்னு தெரில. அதுவும் இதுதான் நம்ம யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு அப்டேட் வீடியோவாக இருக்கும். அதுவும் இந்தியன் வைரஸ் 3Dயில். ஓகேவா? ஓகே, வாங்க வளன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நான் இந்த டிவியை ஆன் பண்ணுற மாதிரி தான். டிவி ஆன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ண வேணாம். ஆர்ஜிஎஸ் டூலுக்குள்ளே போய் டிவி அப்படின்னு போட்டிங்கன்னா, டிவி குத்திங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இதில் மோட்டு போட்டில் நொட்டெல்லாம் வராது, நம்மளுக்கு வச்ச பிக்சர் வச்சா வரும். ஆனால் இது உதாரணத்துக்கு என் பிக்சர் கூட வச்சுக்கிறேன்னே, வச்சா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டே முக்கால்வாசி தான் முடிஞ்சிக்குது, ஃபுல்லாக முடியல. அதுதான் சொல்கிறேன். எதுக்கோ இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னாச்சும் கிளிச் ஆகி கூட இருக்கலாம். ஆவலை வராது, முக்கால்வாசி தான் முடிஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிட்டு வந்து நான் அப்புறம் இது வரலன்னு சொல்லி கமெண்ட் சொல்லாதீங்க. சில யூடியூபர்ஸ் கூட வரும். என் ஃபோன் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நிறைய பேருக்கு வராது ஃபோனில். ஓகே, அதனால் இந்த ஒரு அப்டேட்டை மட்டும் நம்ம விட்ருவோம். ஆனால் இது முக்கால்வாசி தான் முடிஞ்சிக்குது, ஃபுல்லாக முடியல. ஓகே, நம்ம இல்லோடைய இது இந்தியன் வைரஸ் 3Dயில் இன்னொரு புது நியூ கார் ஆட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த காரோட சீப் கோடை சொல்கிறேன். ஓகே, அந்த காரோட சீப் கோட் 38305. அந்த காரை போட்டால் எவ்வளோ சாமியாக இருக்குது பாருங்கள். லேம்போர்கினியை விட எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். லட்சணர் கூட இது மாதிரி காரில் போக மாட்டாருங்க. இருங்க, இது டயரு கலர்லாம் மாற்றி பார்க்கலாம். ஐயோ, என்ன டயர் கலர் போனால் இதில் போகுது. ஓஹோ, நான் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கார் கலர் மாதிரி இருக்குது. போனோன்னா கலர் மாற்றினா கலரே மாற மாட்டேங்குது. ஓஹோ, அந்த கார் டயருன்னு சொல்லி கொடுத்தா தான் கலர் மாறும். நான் கலர் ஆகலை, இந்த கலர் வேணாம், ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இது வந்தாச்சு வெளியே. இந்த கலர் வச்சிடலாமா? ஐயோ, அப்படியே உள்ளே போயிடுச்சு. கடுப்பேற்றிக்கினே இருக்குது இது. ஆஹா, ஏய் 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 என்னாச்சு கலர் இது? இந்த கலர் நல்லா இல்லை இந்த காரு. ஆஹா, என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். தொண்டை கட்டிக்கிச்சேன்னு ஒரு 2 நாள் தான் கைஸ். பிளாக் கலர் வச்சாலும் நல்லா இருக்குது, ஓரளவு. ஆரஞ்சு கலரே வச்சுக்கலாம் நம்ம. இதில் வரும், இதில் மாத்திர மாதிரி நம்ம ரெட்டுக்கு நடுவில், எல்லோ கலர் ரெட்டுக்கு நடுவில் இந்த கலரில் வச்சுக்கலாமா? நான் நல்லா இல்லை, ப்ளூ வேணாம். ஆனால் நம்ம நார்மல் அது இருந்த கலர்லேயே வச்சுக்கலாமா? சரி, அது இருந்த கலர்லேயே வச்சிடலாம். இப்போ போய் இந்த காரி தூளை பாலம் வந்துச்சு. இப்போ டயருக்கு இந்த கலர் ஓகே, இந்த கலருக்கு இந்த டயர் நல்லா இருக்குது. என்னாச்சு பண்ணும்போது தான் பார்க்கலாம். ஆஹா, டயர் வீலு காணாமல் போயிடுச்சே, சாமியாக இருக்குது காய்ஸ். டயர் வீலு காணாமல் போயிடுச்சு. இந்த அப்டேட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும், நான் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு எல்லாமே வீடியோ எடுத்து போடும் போது பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டயரு வீல் இல்லாமல் ஓட்டுறது, கார் அப்படியே வானத்தில் முதக்கிறாங்க மாதிரியே இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த அக்கா கிட்ட மூஞ்சியில் போய் காட்டுவோம். அக்கா இங்கே பாருங்க, டயரே இல்லாத வீலு. ஆஹா, நான் ஆச்சு இந்த அக்காவுக்கு? டயரே இல்லாத காரு வானத்தில் பறக்குது தானே சொன்னேன். அதுக்கு நான் வச்சு செத்துடுச்சு. ஐயோ, ஓடுறா இந்த அக்கா வேறு செத்துச்சுரா. இப்போ போலீஸ் வேறு வந்தாங்கன்னா நம்மள தான் பிடிப்பாங்க. ஓடிடுறா கைப்புள்ள. என்னோட இது மாதிரி இப்போ இந்த காரில் ஏற விடாமல் இப்போ அந்த அக்காவுடைய ஆவி காய்ஸ் இந்த காரில் பூந்துக்குச்சு காய்ஸ். பாருங்க காய்ஸ், காரை ஜம்ப் பண்ண வைக்குது காய்ஸ். ஓ மை காட், இந்த கார் நம்ம வந்துச்சுன்னா ஸோ எப்படி அந்த அங்கே இதுலேருந்து கிளிச்லாம் தப்பிச்சு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஒரு சர்ப்ரைஸான அப்டேட்டு. நீங்கள் ஃபோனில் ஆர்ஜிஎஸ் டூலில் போய்ட்டு ஸ்மாலுன்னு போட்டு கரெக்டாக கேப்பில் விட்டு பிளேயருன்னு போடுங்க. ஓகேவா? பிளேயருக்கு போட்டிங்களா?
போட்டுட்டு கீழே இருக்கிற டிக் குத்திங்கன்னா சின்ன பையனாக மாறிடுவீங்க. எப்படி ஜிடிஎஃப்ஐயில் சின்சான் இருப்பாங்க ஐஸ், அது மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. இது ரொம்ப செமையாக தத்துரமாக சின்சான் பையன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் படிக்கட்டில் இருந்தால் ஜிடிஎஃப்ஐயில் எப்படி ஏறுவாங்க சின்சான் டோரிமான் எல்லாரும், அது மாதிரியே இருக்கும். இறங்குறது பார்த்தீங்கன்னா நார்மலாக அதே மாதிரி இறங்கிடுவான். ஓடுறது கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறான் கைஸ். நம்ம இப்போ சமயம் கார் ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாமா? கார் ஓட்டுற சிம்பிள் வருது கைஸ். எங்கே நம்ம ஏறி உட்காந்து பார்க்கலாம். எங்கே உட்காந்துருப்பான்னு தெரியலையே. உள்ள கேமரா வச்சு பார்க்கலாம். நட கீழே உட்காந்துன்னு ஓட்டுறாங்க கைஸ். யாருனாச்சும் காரில் போகும்போது முன்னாடி நின்று பார்த்தாங்கன்னா யார் ஓட்டுறான்னே தெரியாது, பேய் ஓட்டுறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஐயோ பின்னாடி வரைச்சிச்சே. சரி நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் காட்டுவோம், யாரும் பயந்து ஓட்டுவாங்க. ஆஹா ஏய் அந்த அங்கிள் இருக்கிறாரில் அவர் கூட போய் சண்டை போக்கலாமா? அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அங்கிள்லாம் கிடையாது, சும்மா அங்கிள்னு சொல்லிப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டு சுபாஷ், அவன்கிட்ட போய் நான் குட்டி ஆகிட்டேன்னு சொல்ல போகிறேன். டேய் சுபாஷே நில்றா டேய், இங்கே பாடுறா நான் குட்டி ஆகிட்டேன், இங்கே பாடுறா. நீ குட்டி ஆகிட்ட? ஆமாடா குட்டி ஆகிட்டேன். எப்படி உன்னால குட்டி ஆக முடியாது, எதனா பண்ணுவேன். வாடா முடிஞ்ச சண்டைக்கு வாடா. ஏய் சண்டைக்கு வாடா, முடிஞ்ச சண்டைக்கு வாடா. ஏய் வாடா. ஏய் நானும் தான் யோசிச்சுருந்தேன் மச்சான், உன்னை எப்போதான் சாவடி பெட்டி இப்போ அடிக்க போறேன் பாடுறா. ஆஹா இவன் ஒரு நல்லா அடிக்கிறானே, என்ன பண்ணுறது தெரியலையே. சரி அடி மெயின் பாயிண்ட்லேயே அங்கேயே குத்துரு. ஏய் யாருன்னு நினச்ச, எப்படி மலையே சாச்சிட்டேன், சாவிடா யாருக்கிட்ட. ஓகே இவனாச்சும் போலீஸ் கேஸ் வரதுக்குன்னு நம்ம ஓடிடலாம். நெக்ஸ்ட்டு இவன் பேசாமல் இவன் பைக்கில் உட்காடுறான்னு பார்க்கலாமா? நம்ம முதல்ல வந்ததுக்கே பைக்கில் உட்காந்து இவன் ஓட்டுறான்னு பார்க்கலாம். 3000 போட்டு பைக்கில் ஓடுறானான்னு பார்க்கலாம். எங்கே உட்காருவோன்னு தெரில. நாடா இன்ஜினில் வாழைப்பழம் சொருவி இருக்கிற மாதிரில இருக்கிறான். டேய் யார் மேன் நீ? இன்ஜினில் பண்ணு சொருவி விட்டா மாதிரில இருக்கிற. அந்த அக்கா கிட்ட போய் காட்டுவோம். அக்கா இங்கே பாருங்கக்கா, பைக்கு தண்ணியிலே போகுதுக்கா, இன்ஜினில் சொருவி இருக்கிறேங்க்கா, கொஞ்சம் வெளியே தூடுக்கா. ஏய் தம்பி, யார் பண்ணுக்கு முதல்ல குட்டியாக இருக்கிறவங்களுக்குல யார் லைசன்ஸ் கொடுத்தாலும் எதுவும் விட முடியாது போடா. ஆமாம் இந்த அக்கா தானே நான் நீங்கள் 4 கார் வாங்கும்போது என்ன அப்படி போட பைத்தியக்காரங்க ஒரு காரும் கிடைக்காதுன்னு. ஆமாடா தம்பி நான் தான். ஓக்கா நான் இப்போ எவ்வளோ கார் வச்சுக்கிறேன் தெரியுமா, நீ பார்த்து நான் ஆச்சரியமாயிருவேன். அந்த அக்கா விடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த நாடாயமா ஃப்ராங்க்லின் பண்ணாதது கூட பண்ணுறோம். நாங்கள் அந்த அக்கா கூட பேசிட்டு இருக்கும்போது கவனிக்கல காய்ஸ், பெரிய ஃப்ராங்க்லின் கூட இது மாதிரி பண்ண மாட்டான். சின்ன ஃப்ராங்க்லின்னால இப்படி ஜம்ப் பண்ணுறான். பெரிய ஃப்ராங்க்லின் சோம்பெரியவன் நல்லா இருக்கிறான் காய்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அதனால் இவனையே நான் இனிமேல் வச்சு விளையாட போகிறேன். ஆஹா முருகன் போட அப்பா நாடா ஊன்ட்டான் காய்ஸ். சூழும் போது பாருங்க காய்ஸ், கையை ஆக்டோபஸ் வச்சுக்கிறாங்க. ஆக்டோபஸ் குரங்கு கலப்பை மாதிரி கை வச்சுக்கிறாங்க. குரங்கு கையில் அக்கில் வச்சுக்கோல, கை அது மாதிரி வச்சுக்கிறா. கை அப்புறம் பார்க்க ஆக்டோபக்ஸ் மாதிரியே இருக்குது. நம்ம பசங்க சைக்கிளில் ஸ்பான் பண்ணி ஓட்டுறான்னு பார்க்கலாமா? சைக்கிளில் எங்கே உட்காந்து போகிறான்னு தெரியலையே. 1111 போட்டுடலாம். சைக்கிள் இருந்தாலும் நம்மளுக்கு கேட்ட போது குத்தியாக வருது கைஸ். குட்டியாக ஸ்பான் பண்ணுறாங்களா பெருசாக அப்படியே தான் இருக்குதா? நான் மேலே ஏற முடியல. ஓஹோ அந்த பைக்கை வெடிக்க வைக்கணும் கரெக்டாக. அந்த பைக்கை வெடிக்க வச்சிடலாம். வெடிச்சிச்சு பாருங்க, கரெக்டாக வெடிஞ்சிடுச்சு. ஓகே நம்ம இந்த சைக்கிளில் ஏறி நம்ம சுற்றி பார்க்கலாம்னா இல்லை ஓட்டலாம். பாருங்கள் காலை பாருங்கள் எங்கே வச்சுக்கிறான் நீட்டின்னு. இந்த காலையை வைக்க முடியாமல் தான் வச்சுக்கிறான். அது நம்ம கவாசக்கி வெஞ்சி போய் கிடக்குது. ஓகே பெடல் பண்ணும்போது பாருங்கள், நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கும் போது எப்படி பெடல் பண்ணுவோம் அது மாதிரி பெடல் பண்ணுறாங்க ஐஸ். காமெடியாக இருக்குது பார்க்கவே காமெடியாக இருக்குது காய்ஸ். ஓகே நம்ம இப்போ இதை வச்சுட்டு ஓட்டினே போகலாம். ஆஹா நம்ம இப்போ இங்கே இறங்கி இன்னொரு அப்டேட்டை காட்டுறேன் காய்ஸ். இதில் டயரே இல்லாமல் ஓட்ட முடியாமல் பண்ணலாமான்னு பார்க்கலாம். டயரே இல்லாமல் ஓட்ட முடியாமல் பாருன்னு நாடா எதாங்கனாலும் டயரே இல்லாமல் வர மாட்டேங்குது. டயரு கலர் அடிக்கலாமா நாடா, அதுவும் வர மாட்டேங்குது. அப்படியே இது வேஸ்ட்டா போச்சா? ஓ மை காட்.
ஓ மை காட் ஒன்றுமே ஆகலை கைஸ். சரி நானும் அங்கே போய் சொல்லிச்சு ஐயா அப்படி நான் இதை எடுக்க முடியாதோ. இந்த சைக்கிள்லேயே பேய் பிடிச்சிச்சு. அந்த அக்காவுடைய பேய் பிடிச்சிச்சு. ஃபஸ்ட்டே ஏற்றுற பாருங்க ஒரு அக்கா அதோடைய பேய் பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு தரமான 4வது அப்டேட்டை பற்றி சொல்ல போகிறேன். இந்த அப்டேட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த ஃபைல்லாம் எடுக்க வேண்டியலாம் அவசியம் இல்லை. ஆர்ஜி ஸ்டோரில் போய் ஆர்பிஜி அப்படின்னு போடுங்க. நான் போடுறேன் மதி ஓகேவா. எதுவுமே கேபிட்டலில் போடக்கூடாது, ஸ்மாலாக தான் போடணும். ஆர்பிஜின்னு போட்டிங்களா ஸ்மால் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இந்த ராக்கெட் பிளான்ஸ் எடுத்தீங்கன்னா இப்படி சுற்றி 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 ஸ்பீடாக சுடும். அப்படியே பாருங்கள் அப்படியே எப்படி சுட்டுங்கன்னே வரும் பாருங்கள். வச்சு ஆர்டிட் கூட போடலாம். டிவிஎஸ்ன்னு போடலாமா இருங்க. அது முன்னாடி மேலே ரெடி ஸ்டெடிகோ டிவிக்கு மேலே இது கோடு போட்டாச்சு. அப்புறம் வி போடலாமா மேலே பாருங்கள். டீ மதியே வருது பாருங்கள் கைஸ். நல்லா இருக்குதுல்ல. ஓகே நல்லா இருக்குது. இந்த காரை வெடிச்சு வைக்கல போகலாம். காரை வெடிச்சு செமையாக வெடிது காய்ஸ். அம்மா ஓகே காய்ஸ் செமையாக வெடிது. இன்னொரு கடைசியாக இன்னும் ஒரே ஒரு அப்டேட் தான் இருக்குது. அந்த அப்டேட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இன்னும் மஜாவாக இருக்கும். ஓகே வாங்க இது உள்ளே வச்சிரும். அந்த அப்டேட் நான் என் ஃபோனில் வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்க. என்னடா இந்த ஆப்பு புதுசாக இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோலாம் இப்போ புதுசாக தும் சகூரு, இந்த என்னது லாரிலா அயன்மேனு அல்க்கு அது மாதிரிலாம் மாறுற மாதிரி இருக்குதுல்ல காய்ஸ். அது மாதிரி நம்ம இதுவுலேயே மாறுற மாதிரி இருக்குதுல்ல. அதே மாதிரி நம்ம இதுவுலேயே மாறுற மாதிரி இருக்குது. ஆனால் அது டிவி மாதிரியே முக்கால்வாசி தான் கம்ப்ளீட் ஆகிக்குது. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளும் அவங்க மாதிரிலாம் வச்சு ஓட்டலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த சமூகத்துக்கு ரெடி ஆகிடலாம். அவங்களே ஓகே இந்த சமூகத்துக்கு ரெடி ஆகிடலாம். உள்ள ஒருத்தர் சுட்டால் தான் போலீஸில் வருவாங்க. முதுகில் சுடலாங்க. சுட்றா என்னடா வரல சுட்றா. போலீஸ் கேஸ் வந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுத்துக்கு மேலே போலீஸ் கேஸு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு மேலே ஏறிடலாம். ஏறிட்டு எல்லாத்தையும் வளைச்சி சுடலாம். ஐயோ 3000 போடலான்னு பார்த்தா 3 தான் போட்டுக்கிறோம். 3000 போடுறா டெவன் போடுறா எப்படியா போட்டாச்சு. 3000 போட்டு மறுகின்னு மேலே போய் உட்காந்து நம்ம எல்லோரையும் சுட்டி வெடிக்க வைக்கலாம். அந்த ஆர்பிஜி பவர் இன்னும் இருக்குதா இல்லையான்னு தெரில. ஓகே டக்குட்டு யாரும் ஏதாச்சும் மேலே ஏறி வரானா வயசு பாருங்க. ஒருத்தவங்க மேலே ஏறி வரான். ஆர்பிஜி பவர் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. இருக்குதுக்கா ஆர்பிஜி பவர். இங்கே தான் வரான் வெடி. இப்போ 100 டைலாக போயிடுச்சு. நாடா எவ்வளோ சுட்டுன்னு இருக்கிறான் ஒருத்தர். கேஸ் எங்கேருந்தா எவ்வளோ சுட்டுன்னு இருக்கிறாங்க கைஸ். எங்கேருந்து சுடுறான்னு தெரில. இங்கே தான் சுடுறானா இங்கே தான் அதிகமாக சுடுறான். சுடாதீங்கடா பாரு. நானே கடுப்பில் இருக்கிறேன்டா. இங்கே பாருங்கள் இடுப்புக்கா சுடுறான், கைக்கா சுடுறான், அக்கிலுக்காக எல்லாம் சுடுறியடா. அல்டிமேட் ஹெல்த் சீப் போட்டுக்கலாம். அல்டிமேட் ஹெல்த் சீப் போட்டு இல்லையா இது ஹெல்த் சீப் போட்டு வேறு மறந்துச்சு கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வேறு போட்டு விளையாண்டுன்னு இருக்கிறோம். அதனால் மறந்துடுச்சு. ஓகே நம்ம இதை வச்சு எவனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். வாங்கடா சீண்டி விடுவோம். போலீஸ் சிக்னல் காட்டுவோம் மேலே தான் இருக்கிறான்ட்டு. நாடா வரல. வாங்கடா. சரி நம்ம இதை வச்சா சுட்டு சும்மா விளாடுவோம். நட்டு நல்லா ஒட்டு வெரைட்டி போட்டோம். ஜாலியாக இருக்குது அரிசி வச்சு சுட்டு விளையாடுறது கூட. இது ஒரே இடத்துல சுட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னுட்டு. சுட்டு செமையாக இருக்குது கைஸ். மேலே என்பது ஒரு மாதிரி. ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. ஓகே பாய். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். அப்புறம் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.